1845 மே 19ஆம் தேதி வணிகம் செய்யறதுக்கான ஒரு சரியான கடல் பாதையை தேடி இங்கிலாந்துல இருந்து எரபஸ் அப்புறம் டெரர் அப்படின்னு சொல்லப்படுற 2 கப்பல்கள்ல 134 ஆண்கள் கிளம்புனாங்க. ஆனா அவங்க அந்த கடல் பாதையும் கண்டுபிடிக்கல, வீட்டுக்கும் திரும்பல. அப்போ போனவங்க இப்ப எங்க இருக்காங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சு, அவங்க உயிரோட தான் இருக்காங்களா இல்லையாங்கிற எந்த ஒரு விவரமும் தெரியாம பல மாதங்கள் கடந்து போச்சு. இப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில அந்த 134 ஆண்களும் கிளம்பி போய் சரியா 5 வருஷம் கழிச்சு, அதாவது 1850ல அமெரிக்கன் அப்புறம் பிரிட்டிஷ் சர்ச்சர்ஸ் மூலமா வாபின் ஐலாண்டுக்கும் கிரீன்லாண்டோட மேற்கு கடற்கரைக்கும் இடையில இருக்கிற வாபின் விரிகுடாவோட மேற்கு பகுதியில் இருக்கிற பீச்சே தீவுல 3 கல்லறைகள் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அந்த 3 கல்லறைகளும் 1845ல இங்கிலாந்துல இருந்து கப்பல்ல கிளம்பி போன அந்த 134 ஆண்கள்ல இருந்த 3 ஆண்களான ஜான் டோரிங்டன், ஜான் ஹார்ட்னல் அப்புறம் வில்லியம் பிரையனோட கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. 1850ல இந்த 3 கல்லறைகளும் கண்டுபிடிக்கப்பட்டாலும் 1984 அப்புறம் 1986 இந்த காலகட்டத்துல தான் ஃபாரன்சிக் ஆந்த்ரோபாலஜிஸ்டான ஓவன் பீட்டிங்கிற நபர் மூலமா தோண்டி எடுக்கப்பட்டுச்சு. அப்படி அந்த 3 கல்லறைகளையும் தோண்டி எடுக்கும் போது 130 வருஷங்களுக்கு மேலாகியும் அந்த 3 பிணங்களும் அழுகாம இருக்கிறத பார்த்து ஆய்வாளர்கள் அதிர்ச்சி அடைஞ்சாங்க. அது மட்டும் இல்ல, அந்த இடத்துல இருக்கிற உரைய வைக்கக்கூடிய பணிதான் 130 வருஷங்களுக்கு மேலாகியும் இந்த 3 பிணங்களும் அழுகாம இருக்கிறதுக்கு காரணம்னு ஆய்வாளர்கள் சொன்னாங்க.